பின்னாடி ஒரு போருக்காக எல்லா சஹாபாக்களும் போறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு இப்படி போகும்பொழுது இப்படி குனிஞ்சு, அதாவது ஒட்டகத்துல உட்கார்ந்து இப்படி குனிஞ்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் நிமிர்றாரு. என்ன அர்த்தம்னா, ஏதோ இப்படி தடுக்கிற ஒரு 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 பொருள் இருக்குது. அந்த தடுக்கிற பொருள் இருந்தா நம்ம குனிஞ்சு தானே போவோம். அது ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு மத்த சஹாபாக்கள் கேட்க, இல்ல ரசூல்லா வாழ்ந்த காலத்துல ஒரு மரம் இங்கனக்குள்ள இருந்துச்சு. அந்த மரத்துடைய கிளைகள் ரொம்ப தாழ்த்தி இருந்துச்சு. ரசூல்லா இத குனிஞ்சு போனாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன்? குனிஞ்சு போனேன். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த இடத்துல இப்ப மரமும் இல்ல, அதனுடைய கிளைகளும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயிரோடும் இல்ல. ஆனால் அந்த சஹாபி என்ன செய்யல? ரசூல்லா செஞ்சா நாங்களும் என்ன செய்வோம்? செய்வோம். இதுதான் சுன்னத்தை பின்பற்றுவதுப்பா. சுப்ஹானல்லாஹ். எத்தனை ஆண் பிள்ளைகள் நீங்கெல்லாம் கரண்ட கரண்ட காலுக்கு மேல நீங்க பேண்ட் உடுத்துறீங்க. சில பேரை தவிர. இதெல்லாம்